நாட்டின் பெருமைகளில் ஒன்று IIT. உலகத்தரம் வாய்ந்த இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் IITக்கே முதலிடம் என்பது நாம் அறிந்ததே. விஜயதசமி நாளான இன்று IIT மெட்ராஸின் டைரக்டர் ப்ரொஃபசர் காமகோட்டி அவர்களை சந்தித்து மாணவர்களை உத்வேகப்படுத்தும் ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சங்கரா டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு விஜயதசமி வாழ்த்துக்கள். எல்லா நேயர்களுக்கும் என்னோட விஜயதசமி வாழ்த்துக்கள். சார், ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் மியூசிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் வந்து IITயில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சங்கரா டிவியில் வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் பஜன் சாம்ராட். நிறைய ஆடியன்ஸ் வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ். நிச்சயமாக. ஸோ மியூசிக்கல் மேத்தமேட்டிக்ஸில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மேத்தமேட்டிக்கலாக எப்படி மாடல் பண்ணலாம், அதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட குவாலிட்டியை டெக்னாலஜி வச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா, அப்புறம் சில இடத்துல சில சென்சார்ஸ் வச்சு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஸ்டடியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்தா சில ஹெல்த் வைஸ் இப்போ வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு டீப் அனாலிசிஸுக்கு இந்த மாடலிங் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெம்பரேன் ஆஃப் த மிருதங்கம், அதில் எப்படி சவுண்ட் ப்ராபகேஷன் ஆகுது, ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோ வச்சு மாடல் பண்ணலாம். இப்போ அதேமாதிரி சுதி சேர்க்கறதே அந்த காலத்தில் சோனோமீட்டர். எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு இன்னும் ரொம்ப ஞாபகம் இருக்குது. என்னோடய +2ல் ஃபிசிக்ஸில் எனக்கு வந்து சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்தது. அது எவ்வளவு ஃப்ரீக்குவன்சின்னு நான் வயலின் கற்றுருந்ததுனால எனக்கு வந்து வந்து எங்களோட வயலினோட ஃப்ரீக்குவன்சி வந்து அதோட ஆக்சுவல் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ் தெரியும். அதில் அந்த பேஸாக வச்சுட்டு அந்த டியூனிங் ஃபோர்க்கை நாங்கள் காதில் வச்சுட்டோன்னா வி நோ எக்ஸாக்ட்லி இது என்ன ஸ்வரம்னு தெரியுது. அந்த ஸ்வரத்துக்கு வந்து அது 2^i/12 ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நாங்கள் அந்த ஈயோட பேஸ் ஃப்ரீக்வன்சியை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அழகாக சரி இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வச்சா இந்த சோனோமீட்டர் எத்தனை டிஸ்டன்ஸில் வச்சா அந்த இது பறக்கும்னு கரெக்டாக அதை ஃபேம் பண்ணி வச்சோன்னா இந்த டியூனிங் ஃபோர்க்கை வச்சோன்னா அது பறந்துடுது. ஓகே. ஸோ அது மாதிரி ஸோ சிம்பிளாக எப்படி என்னோட சயின்ஸ் அண்ட் மியூசிக் எப்படி ரிலேட் ஆகிறதுக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமாம். ஸோ அந்த எஃபெக்டில் இன்றைக்கி வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஸ்டடி, அதுவும் இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குது. ஸோ பர்கஷன்லேயே நிறையா இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ளக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஸ்டடி, அதையும் தாண்டி அந்த ஸ்டடி எப்படி ஒரு ஹியூமனை எப்படி எஃபெக்ட் பண்ணிடுது, அந்த மாதிரியான சில வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடி இது பண்ணலாம். இன்றைக்கி நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பிளட் ப்ரெஷர் குறைக்கணும்னா ஒரு மெடிடேஷன் மியூசிக்குன்னு இருக்குது. அந்த மெடிடேஷன் மியூசிக்கை போட்டோன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக குறையிடுது. இதை வந்து இது ஒரு ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஹெல்த் பர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்குறேன் இதை. ரெண்டாவது, எல்லா மியூசிஷியனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சது கணக்கு. கணக்கு இந்த இடத்துக்கு வரணும், இது வரணும், கோர்வை செட் பண்ணணும், சமத்தில் வரணும், இடத்துல வரணும், அப்புறம் அது க்ரிப்பாக போடணும். ஏன்னா சும்மா வந்து வழவழா குழக்குழான்னு இருக்கக்கூடாது. அது அந்த சொல்லு வர்றது அதில் அடி வரணும், இல்லை ஒரு வீச்சு வரணும். அது மாதிரியான அப்புறம் அது இன்னோவேட்டிவாகவும் இருக்கணும். நிறையா பேர் இந்த தீர்மானம் வைக்கிறதே கடைசியில் அந்த பாட்டுக்கு கரெக்டாக சேர்ற மாதிரி ஒரு தீர்மானம் வைப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறையா மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக எனக்கு அக்ஷர லய ஹிருதயம்னு ஒரு புஸ்தகம், அதுலேருந்து தான் எனக்கு நிறையா மோட்டிவேஷன் வந்தது. ஸோ அதாவது இப்போ ஆதி தாளத்தில் இந்த இடத்துலேருந்து ஒரு தடவை வைக்கிறது ஈக்குவலன்ஸ், இந்த இடத்துலேருந்து 3 தடவை வைக்கிறது. ஸோ பிளேஸ் ஆப்போசிட் பிளேசஸ். அப்புறம் அந்த இடத்துலேருந்து 3 பேர் வைக்கிறதுக்கு அதில் அந்த ஆப்போசிட் பிளேஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு கணக்கு வைக்கிறோம், இந்த வீச்சிலேருந்து வைக்கிறோம், அதை இந்த அடியிலேருந்து 3 தடவை வச்சா திருப்பியும் சமத்துக்கு வரும். இது மாதிரி நிறையா மியூச்சுவலி ஆப்போசிட், இது மாதிரி லாட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஒரு தாளத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் மாறின்னு இருக்கு. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை ஸ்டடி பண்ணுறதே ரொம்ப ஃபேசினேட்டிங் திங். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ மியூசிக் ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வச்சு மியூசிக் ஜெனரேஷன், இப்போ ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஸோ இப்போது இன்னோவேட்டிவாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அவுட் பிளேட் தி
செஸ் பர்சன் காஸ்ப்ரோவை அவுட்லே பண்ணித்து. ஏன் பண்ணித்துன்னா இட் வாஸ் ஆக்சுவலி எ ரூல் பேஸ்ட் சிஸ்டம். செஸ் வாஸ் எ ரூல் பேஸ்ட் சிஸ்டம். ஹியூமன் பிரெயின் எவ்வளோ குயிக்காக அந்த ரூலை கேப்சர் பண்ணுறது, இது ஜஸ்ட் ஷியர் கம்ப்யூட்டிங் பவரில் அந்த ரூல்ஸை இது இன்னும் நிறையா கேப்சர் பண்ணிது. ஸோ எனி ரூல் பேஸ்ட் சிஸ்டம்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இன்டர்வென்ஷனில் நமக்கு இன்னும் மோர் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கலாம். கர்நாடிக் மியூசிக் இஸ் ஹைலி ரூல் பேஸ்ட் சிஸ்டம். உங்களுக்கு இதுவாக இருந்தாலும், கிராமர் ஆஃப் த ராகாவாக இருந்தாலும் சரி, மியூசிக் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, பர்கஷன் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, ஹைலி ரூல் பேஸ்டு. ஸோ இந்த 2 ரூல் பேஸ்ட் சிஸ்டமை அழகாக நம்ம மர்ஜ் பண்ணி வெரி க்ரியேட்டிவ் ஸ்வரம்ஸ் நம்ம வந்து போட வைக்கலாம். அது வந்து ஒரு பேஷனேட்டாக பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு தாளம் 7 தாளம், அதில் ஜாதி அத்தனையும் நம்ம எடுத்து 35 வெரைட்டியும் எடுத்து அதில் ஹவு டு செட் அப் சர்டன் மியூசிக்கல் மியூசிக்கலி ப்ளீஸிங் பட் ஹைலி இன்னோவேட்டிவ் கோர் வைஸ் தீர்மானம், இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் திங்காக இருக்கும். இது நிறையா ரிசர்ச் பண்ணலாம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்குது சார். அப்புறம் 3வது ஆஸ்பெக்ட் வந்து இன்றைக்கி நிறையா எங்கள் ஐஐடி மெட்ராஸில் ரிசர்ச் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஹேமாமூர்த்தி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கேசட்லாம் எடுத்துக்கிறோம், மியூசிக் எடுக்கிறோம், லாங் கான்சர்ட்ஸ் இருக்கிறது. ஒன் ஆஃப் த திங் வந்து நமக்கு இந்த சாங் கழிச்சு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அந்த பிட்டை எடுத்து இது இந்த பாட்டு. ஸோ ஐ ஹாவ் அ லாங் ஒரு பெரிய ஸ்பூல் டேப் இருக்குது, ஒரு 50 பாட்டு இருக்குன்னா அதை 50 பிரித்து போடுறதுக்கு. ஸோ வேர் டு வி ஸ்டாப்? அதுக்கு வந்து ஒரு எங்கே அப்ளாஸ் வருது, எங்கே ஸ்டாப் பண்ணலாம், இது மாதிரி சில மியூசிக்கல் ஆடியோவை ப்ராசஸ் பண்ணி there are a lot of research that has been going on. அது மாதிரி மிருதங்கத்தோட அதோட அப்ளிகேஷன் எப்படி சார் இருக்கும்? லைக் ஃபீட்பேக் டு தி ஆர்டிஸ்ட் இருக்குமா? அவங்க நம்ம இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒருத்தர் வந்து ஃபுல் கான்சர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடலாம், அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வச்சு க்ளீனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல். ஸோ அது ஒரு பார்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இவர் ஹேமாமூர்த்தி அண்ட் சிவராமன் சாரும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதாவது இப்போ மிருதங்க வாசிச்சேன்னு தான் அதை அப்படியே சொல்ல மாற்றுறது ரொம்ப 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 டஃப். அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம். அது வந்து அது பர்ஃபெக்ட் ரெக்கார்டிங் ஆஃப் த சவுண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ ரொம்ப நாங்கள் நிறையா இப்போ சிவராமன் சார் சரி, காரைக்குடி மணி சார் சரி, நிறையா நாங்கள் கச்சேரி கேட்குறது ஏதோ ஒரு தீர்மானம் வச்சாங்க, ஒரு மோரா வச்சாங்கன்னா அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பட் அதோட மேத்தமேட்டிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த ரெக்கார்டிங்லேருந்து அந்த மேத்தமேட்டிக்ஸை டெசிஃபர் பண்ணுறதே பாதி டைம் மண்டே போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் சம் ஆஃப் தி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தட் வி கேன் டூ. சச் சங்கீதம் வந்து ஒரு பெரிய சாகரம், தேர் இஸ் நோ எண்ட் டு இட். குறிப்பாக நான் வாத்தியார்ட்ட ஷீரசாகர தேவகாந்தாரி கத்தினேன். இல்லை தாரக ராமா பொறுத்தே முட்டும் ஒரு சங்கதி இருக்குது. அது வாசிச்சுட்டோம். ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்துடுது. வந்துருதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு பஞ்சமுட்டு ஒரு சங்கதி காமிச்சேன். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துடுத்துன்னு நினச்சி அது பாரு சஜ்ஜம் மட்டும் மேல் சஜ்ஜம் தார சஜ்ஜம் மட்டும் ஒரு பல்லவி ஒரு சங்கதி போட்டார். அது வந்துடுத்துன்னு நினச்சி அப்புறம் எம்எஸ்டி சார், அவர் என்னோட குரு வந்து சிஎன் சந்திரசேகரன், அவர் எம்எஸ்டி அங்கே அவர் அதுக்கு மேலே தார சஜ்ஜத்துக்கு மேலே மட்டும் ஒரு பாக்கல் போட்டார். அதனால் there's no end to our Carnatic music. எம்எஸ்டி சார் ஒரு சிங்கிள் விரலில் கல்யாணி வரணும் வாசிப்பார், அடுத்தாள் வரணும், ஒரு சிங்கிள் விரலில் வாசிப்பார். ஒரு இலக்டம் முடிஞ்சு போய் நானே கேட்டேன், சார் எத்தனை தடவை வாசிச்சா இது மாதிரி வாசிக்க முடியும் சார், எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணான்னு. இது வர மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டார். வந்தாலும் மறந்துடக்கூடாதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆமாம், அது வந்த அப்புறமும் இன்னைக்கு வந்துடுத்துனா நாளைக்கு வருதுன்னு தெரியாது. அதான் சார் அரியக்குடி அவர்கள் சொல்லுவாராம், அந்த மாதிரி சமையலும் கச்சேரி அன்னன்னைக்கு அமையணும். ஸோ அதனால் இது இட்ஸ் அ வாஸ்ட் ஓஷன். இந்த மேத்தமேட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், மேத்தமேட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் குவைட் ஹை. அதை நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போது மியூசிக்கல் பர்சியூட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆமாம் இப்போ ஒரு பைத்தான் கோடிங் கற்றுக்கணுன்னா ஒரு மியூசிக் தெரிந்த பையனுக்கு போய் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏஐ இன்ஜின் டெவலப் பண்ணுன்னா அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கற்றுப்பான், பைத்தான் கோடிங்கும் கற்றுப்பான், அவன் மியூசிக் நாலேஜும் வளரும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், அதான் நாங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறோம்ல, அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா வரும்.
அதான் மியூசிக்கில் ப்ரொஃபிஷியன்சி மாதிரி இன்னொரு ஒரு லாங்குவேஜ் பேஸ்டாக பார்த்ததுன்னா சன்ஸ்கிரிட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். உங்கள் அப்பா சன்ஸ்கிரிட் டீச்சர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா? எப்படி இருந்தது? ஆமாம், நான் சான்ஸ்கிரிட் இப்போ கற்றுக்கல, நான் இந்த கொஞ்சம் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வந்துட்டேன். பட் சான்ஸ்கிரிட் வந்து சாதாரண ஸ்லோகங்கள் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், குறிப்பாக லாஜிக், அதில் லாஜிக்கில் நல்ல ட்ரீட்டைஸ் இருக்குது, தர்க்க சங்கரம் இருக்குது. லாஜிக் நான் படித்தேன், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்க்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நார்மலாக இன்ஜினியரிங் பார்க்குறது உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதாவது ஒரு ப்ராப்ளம் வரதே இதை டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணி எந்த ஒரு இந்த ப்ராப்ளம் டொமைனில் இத்தனை கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, விச் கிளாஸிஃபிகேஷன் ஆக்சுவலி சூட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறது. இந்த ஆர்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அது வந்து தர்க்க சங்கரத்தில் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த பேசிக் டெக்ஸ்ட் ஆஃப் தர்க்க சங்கரம் படித்தேன், அது தட் ஹஸ் ஹெல்ப் அஸ் வெரி சிக்னிஃபிகண்ட்லி இன் த ஐடியா ஆஃப் கிளாஸிஃபையிங் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். So that is a very big effect that you get from Indian school knowledge systems, Indian knowledge system and specifically logic. So we are talking about Sanskrit and science னு வரும்போது நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரிட் வந்து தெரிஞ்சதுன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் இந்த சூடோ சயின்ஸ்லேருந்தும் சயின்ஸ்லேருந்தும் எப்படி வித்தியாசப்படுத்தலாம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? நிறைய கிரகங்கள் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி, இது நாசாலேருந்து வந்த ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வேதத்தை வேலிடேட் பண்ணி இன்றைக்கோ பல வருஷங்கள் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றப்பல சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தார், இப்போ வாக்ட் அப்படின்னு எல்லாம் ஐ வாக்ட், யூ வாக்ட், த டாக் வாக்ட், ரைட் அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் அதுவே நீங்கள் தமிழில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நடந்தார்கள் அப்படின்னா அது ப்ளூரல், நடந்தது, நடந்தான், நடந்தாள். ஸோ நமக்கு வந்து இந்த நடந்தது நடங்கிற இதில் த பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி இந்தியன் லாங்குவேஜ் ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ப்லேருந்து நம்ம நிறையாவே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்ப்லேருந்து வி ஹேவ் ஸோ மெனி திங்ஸ் தட் வி கேன் ஃபைண்ட் அவுட். அதனால் இந்த பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால நமக்கு த லாங்குவேஜ் பிகம்ஸ் மோர் அண்ட் லெஸ் ஆம்பிகுவஸ், ரைட்? ஸோ த ஆம்பிகுவிட்டி element in any most of the Indian languages are much lesser than the ambiguity element that we find in English. Computer language is also less ambiguous, nil ambiguous, right? நான் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு அதோட இன்டர்பிரிட்டேஷன் will be only one, அதான் that means nil ambiguity. அதனால் that is where the Indian languages can be better suited for ப்ரோக்ராமிங் சைட் ஆஃப் எ என்விரான்மெண்ட். அந்த ஈக்குவலண்ட் ambiguity லெவல் வந்து நமக்கு குறையிறதுனால நமக்கு வந்து அது இட் இஸ் பிகம்ஸ் க்ளோசர் டு கம்ப்யூட்டர் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ஓகே, அதான் ஸ்டார்டிங். ஃபைன், ரைட். நமக்கு இருக்கிற கிராமர் சிஸ்டம், போத் சான்ஸ்கிரிட் கிராமரும் சரி, தமிழ் கிராமரும் சரி, தெலுங்குல கிராமர் இருக்குது, எல்லா கிராமர் சிஸ்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா the precision towards less ambiguity is much more high. Another dimension of that question, all of us want to validate scientific developments as something has been already said in the Vedas. இது எந்த அளவுக்கு எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சூடோ சயின்ஸும் சயின்ஸும் எப்படி வித்தியாசப்படுத்தணும், என்ன நாலேஜ் எடுத்துக்கணும் இதுலேருந்து? சயின்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா கரெக்ட் நாலேஜும் எடுத்துக்கலாம், ரைட்? ஏன்னா நமக்கு வந்து இப்போ திருப்பார் கடல்னு வந்திருக்கு, இப்போ மில்கி வேன்னு சொல்கிறா. திருப்பார் கடல் என்றைக்கோ ஏதோ இதில் வந்திருக்கு இல்லையா, மில்கி வேவ்னு இன்றைக்கி சொல்லின்னு இருக்கோம். திருப்பார்கடல் என்றைக்கோ பேர் சொல்லியிருக்கோம். இது எல்லா டெக்ஸ்ட்லேயும் வந்திருக்கு. இது வந்து தமிழில் வந்திருக்கு, சான்ஸ்கிரிட்டில் வந்திருக்கு, எல்லாருக்கும் திருப்பார்கடல் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த தர்க்க சங்கரம் நான் படிக்கிறதே ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஆத்திய பார்த்தோன்னா அசமவாயி காரணம் குருத்துவம்னு இருக்குது. ஏன்னா அந்த இட் டிஃபைன்ஸ் மாஸ் அண்ட் வெயிட் வென் some 2000 years before, okay, so much before the Newtonian laws came. So these concepts have been explored. இப்போ நம்ம வந்து கோளாறு பிரதியம்னா வந்திருக்கு, நம்ம தமிழ் டெக்ஸ்ட்லேயே எத்தனையோ கோள்களை பற்றி வந்திருக்கு, சான்ஸ்கிரிட்டில் வந்திருக்கு, அஸ்ட்ராலஜி வந்திருக்கு. இப்போ கிரகணத்தை நம்ம எப்போலாமோ நம்ம வந்து இப்போ துல்லியமாக நம்ம கணிக்கிறோம் in many Indian schools of thought.
அதனால் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் டு அஸ்ட்ரானமியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதனால் நமக்கு வந்து there are lot of basis. It is not science pseudo science. There are lot of scientific explanation already available. அதை நம்ம வந்து we just have to bring it out. நம்மளும் பண்ணியிருக்கோம். It's not that it is not just that the new scientific developments are not as new as we think. There have been olden schools of thoughts which have actually embellished upon that. இதுதான் மெயின். இதெல்லாம் விட்டுட்டு ஆனால் ஒன்று நம்ம சயின்ஸை கற்றுக்கணும். இது யார் மிந்தி யார் பிந்திங்கிறது அடுத்த பக்கம். சயின்ஸை ஒழுங்காக கற்றுட்டு அந்த சயின்ஸை வந்து ஒரு வாழ்க்கை முறைக்கு அதை மேப் பண்ணணும். இப்போ ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்தா வைத்தியம், இப்போ இந்த கபசுர குடிநீர்னு வந்தது இல்லையா, அது வந்து எத்தனையோ பேர் என்னை பொறுத்தவரையில் இட்ஸ் வாஸ் எ வெரி எஃபெக்டிவ் ட்ரக். ஆனால் அது சயின்டிஃபிக்காக நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும்னு வெஸ்டர்ன் வேர்ல்டு நம்மளை கேட்குது, ரைட்? அது எப்படி நீங்கள் ஸோ அது மாதிரியான சில இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு நம்ம ஓல்டன் ஸ்கூலில் நமக்கு வந்த சில இதை மேப் பண்ணி காமிக்கணும். அது மேப் பண்ணி காமிச்சா தான் நமக்கு வந்து இட் பிகம்ஸ் குவைட் அக்செப்டபிள். அதுதான் தட்ஸ் த எஃபர்ட் தட் வி நீட் டு டேக். ஓல்டன் சிஸ்டமில் இவ்வளோ நாலேஜ் இருக்கும்போது ஏன்ஷியன் சிஸ்டமில் இவ்வளோ நாலேஜ் இதுக்கு கோடிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது எஃபர்ட்ஸ் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டமில் ஐகேஎஸ் வந்திருக்கு. இப்போ இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அது நல்ல பெருசாகவே வந்துட்டுருக்கு. அதுக்கு நிறையா எஃபர்ட்டும் போட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக நம்ம பழைய மேனஸ்கிரிப்ட்ஸு இதெல்லாம் எடுத்து, பழைய ஓலைச்சுவடிகள் எடுத்து, பழைய நிறையா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பொக்கிஷம் இருக்குது நமக்கு. தமிழ் எடுத்திங்கன்னா அவ்வளோ இருக்குது, ரைட்? தமிழ் ஜோசியமே அவ்வளோ இருக்குது. தமிழோட சித்த வைத்தியங்கள் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒருத்தர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டில் ஸ்டடி பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வந்தால் there's be lot of things that we can get up. இப்போ கோவிலே ஒரு கோவிலுக்கும் போகும்போது பிரமிப்பாக இருக்குது. தட் ஆர்கிடெக்சர், த இன்ஜினியரிங் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், காஸ்மிக் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கர்ப்பகிரகத்தை அமைக்கிறாங்கன்னு ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாலேஜ்லாம் எப்படி கெயின் பண்ணியிருப்பாங்க முன்னாடி? அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் இருந்ததா, இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்ததா? இப்போ ஐஐடியில் இவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து என்ன இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்தது? நாலந்தா தக்ஷஷிலா கேள்விப்பட்டிருக்கோம். பட் காமன் மாசஸ்க்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் இருந்தது அப்படிங்கிறது ஒரு வியப்பாக இருக்குது. வியப்பாக தான் இருக்குது. அது வியப்பாக தான் இருக்குது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு கிரேட் வண்டர். இப்போ அதனால நிறையா சின்ன சின்ன கோயில்ஸ் நீங்கள் போகலாமே தெரியாது. இப்போ உத்தரகோசமங்கை இருக்குது, போனால் அது கம்ப்ளீட்லி நேச்சுரலி வென்ட் லைட்டட் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ். அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? மேலே ஒரு ராக், அந்த ராக்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர் வரைஞ்சிருக்காங்க. ஒரு கோலம் மாதிரி, ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? எத்தனை நாள் ஆகிருக்கணும்? அப்போ இந்த மெஷின் கிடையாது, கட்டிங் கிடையாது, உளியை வச்சு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அமேசிங். அதெல்லாம் ஸ்டடி பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ஸ்டடி பண்ணி கோடிஃபை பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிறாப்புல இருந்தால் நல்லாயிருக்கும். பண்ணலாம். உங்களோட ஒரு ஃபேவரட் ப்ராஜெக்ட், பெட் ப்ராஜெக்ட், மிஷன் ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். 90s வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் நிறைய இருந்தது. சுதேசி மூவ்மெண்ட்லாம் வந்து அப்கமிங் தாட்ஸ் இருந்தது. அப்போது நிறைய பேர் டிஸ்கஷன் டிபேட் இருந்தது. அப்போது ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், வி டோன்ட் ஹேவ் டு இம்போர்ட் பொட்டேட்டோ சிப்ஸ், வி கேன் இம்போர்ட் மைக்ரோ சிப்ஸ் அப்படின்னு. கம்ப்யூட்டர் சிப்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அந்த நேரத்தில் ஒரு தாட் வரும். அப்போது பொட்டேட்டோ சிப்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தோட்டத்தில் விளையக்கூடியது, அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம சிப்ஸ் பண்ணோன்னா எக்கனாமிக்கலி இட் இஸ் மச் சீப்பர். பட் இந்த சிப்ஸும் கம்ப்யூட்டர் சிப்ஸுமே கூட இட் ஹாஸ் ஸோ மெனி இம்ப்ளிகேஷன்ஸ், செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்மளே இண்டிஜினியஸாக பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு வந்தது. ஸோ அது வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் யூ ஹவ் ஆக்டிவேட்டட் இட், ஆக்சுவலைஸ்ட் இட். அதை பற்றி அதை கொஞ்சம் த்ரோ பண்ணுங்களேன் லைட். இன்றைக்கி இந்தியாவில் நம்ம டிஜிட்டலைசேஷன் போயின்னு இருக்கோம். 5G வந்துடுது. இந்த 5G ஸ்பெக்ட்ரமை இப்போ எல்லாருக்கும் ஆக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணது வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ணுற ரீசன் வந்து இது ஃபைனலாக பப்ளிக்கை போய் சேரணும். ஸோ எல்லா இடத்துலையும் கவரேஜ் கிடைக்கணும், எல்லாருக்கும் இந்த ஒரு ஆக்சஸ் இருக்கணும், ஒரு டெக்னாலஜிக்கல் டெமோக்ரஸி இருக்கணும், டெமோக்ரஸி டு டெக்னாலஜி இருக்கணும். அந்த லெவல்லையும் நமக்கு வந்து அதனால தான் அர்பன் ரூரல் டிஜிட்டல் டிவைடுன்னு இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் இஷ்யூ. அது ரொம்ப நல்லா இப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சிப்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ்.
இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செமிகண்டக்டர் சிப்பை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அந்த செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் வந்த போது வி ஆர் லீடிங். அது ஏதோ காரணத்தில் அது ஏதோ எரிஞ்சு போயிடுது. அது அந்த காலத்தில் சம் ஷார்ட் சர்க்கியூட், வி டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு தெரியல, பட் எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஃபுல் ஃபார்முக்கு வர முடியல. ஸோ நிச்சயமாக நம்ம வந்து இந்த சிப்புங்கிறது பிளாக் பாக்ஸ், அதுவே கருப்பு கலர் தான் இருக்குது, அது நிஜமாகவே பிளாக் பாக்ஸ். ஓகே, அந்த சிப்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலன்னா நிச்சயமாக நம்மளோட செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக தான் இருக்கும். அதனால் அந்த சிப்பை நம்மளே பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி பர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா என்னோட ஆஸ் அ மெம்பர் ஆஃப் தி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருந்தேன். 2012-13 அப்போ எனக்கு கலாம் அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மானசிக் குரு மாதிரி. அவர் வந்து தான் 2020 ஏதாவது டூ சம்திங் விச் இஸ் நாட் ஜஸ்ட் அப்ட்ராக்ட் அப்படின்னாரு. அதாவது கதை அடிக்காத உருப்படியாக ஏதாவது பண்ணுன்னு சொன்னார். ஸோ we all thought we'll do a processor for India. And we need to prove that an ecosystem exists. I'm not a commercial organization. I am an education institution. So, என்னால் ஒரு மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம் பண்ண முடியும், என்னால் முடியும் தம்பி, அது பண்ண முடியும், அதுதான் காமிக்கணும்னு நாங்கள் வச்சோம். ஸோ இந்த ஒரு சிப் டிசைனில் ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குது, அதாவது டிசைன் பண்ணணும். அப்புறம் அந்த டிசைனை முடித்து அதை ஒரு மாஸ்க் மாதிரி மாற்றணும். அப்புறம் அந்த மாஸ்க்கை ஃபேப்ரிகேட் பண்ணணும். அப்புறம் மதர் போர்டு பண்ணணும். அந்த ஃபேப்ரிகேட் ஆன சிப்பை அந்த மதர் போர்டில் மவுண்ட் பண்ணணும். அப்புறம் சாஃப்ட்வேரை போட்டு பூட் பண்ணி காமிக்கணும். இது ஒரு சிம்பிளாக சொல்லலாம். டிசைன் IIT மெட்ராஸில் பண்ணோம். அந்த டூல் விச் கன்வெர்ட்ஸ் டிசைன் டு மாஸ்க் இம்போர்ட்டட் டூல் தான். பட் மாஸ்க் இங்கே தான் ஜெனரேட் பண்ணும், வெளியில் போகல. ஸோ இந்த மாஸ்க் எடுத்து சண்டிகரில் இருக்கிற ஃபேபில் அதை சிப்பாக பண்ணோம். இதுலேயும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், சண்டிகரில் இருக்கிற ஃபேபில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் இம்போர்ட்டட் தான். ஓகே, பட் ஆனால் இங்கே ஃபேப்ரிகேட் ஆனால் இங்கேயே பண்ண முடியுது. அப்புறம் பிரிண்டர் சர்க்கியூட் போர்டு இங்கே தான் டிசைன் பண்ணோம். அந்த ஸ்கெட்சை பெங்களூரில் மேனுஃபேக்சர் பண்ணோம். அதை மேனுஃபேக்சர் பண்ணுற மெஷின் இம்போர்ட்டட், பட் ஆனால் மேனுஃபேக்சரிங் பெங்களூரில் நடந்தது. ஸோ அப்புறம் அதை எடுத்துன்னு இங்கே மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணி சோல்டர் பண்ணி எல்லாம் பண்ணி மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணி சாஃப்ட்வேர் இங்கே தான் எழுதிடும், சாஃப்ட்வேரை பூட் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ இதில் மேக்ஸிமல் இன்டிஜினைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர் டூல், எக்யூப்மெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டில் டிபெண்டன்சி இருக்குது. பட் அட்லீஸ்ட் இந்த அளவு இருக்குது இந்தியாவில், இது முடியும், எங்களால் ஒரு சிப்பை இன்றைக்கி இருக்கிற வசதியை வச்சு எங்களால் பண்ண முடியும்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இதுக்கு இந்த ஃப்ளோக்கு வச்சுருக்கோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் திங்குன்னா நமக்கு ஆத்ம நிர்பர்தா வரணும்னு பார்க்குறோம். முதல்ல வேறு விஸ்வாஸ் வரணும். அதாவது இந்தியன் கம்பெனிஸ் கொஞ்சம் இதில் இண்டஸ்ட்ரி அவங்க கொஞ்சம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சிப்பை கொஞ்சம் எடுத்துன்னு வெளில போகணும். நம்ம டிசைன்ஸ், இந்தியாவில் இருக்கிற டிசைன்ஸை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஸ்வாஸ் அவங்களுக்கும். சரி, இதில் தைரியமாக நம்ம நம்பி பணம் போட்டு வரும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். அதுதான் இப்போ நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம். இந்த இண்டிஜினைசேஷன் இதெல்லாம் வச்சு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு அகாடமிக் இன்ஸ்டியூஷனாக என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணியிருக்கோம். இதில் அது லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேம், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. நான் சும்மா ஒரு வழிகாட்டி தான். அதாவது இப்போ பாண்டிச்சேரி 160 கிலோமீட்டர்னு ஒரு பிளக்கார்டு இருக்கும், அது காரை ஓட்டாது, யாரோ ஒருத்தர் தான் காரை ஓட்டின்னு போவோம். இப்படி போனால் பாண்டிச்சேரி வரும்னு சொல்லுவோம். அதுமாரி நான் ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி தான், அதில் கைடு தான். பண்ணதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மக்களுக்கு இது மாதிரி என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா, இந்தியாவில் இது மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது, இதால் பண்ண முடியும், எங்களால் முடியும். ஈகோசிஸ்டம் இந்தியன் ஸ்டார்ட் அப்பில் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நிச்சயமாக அதில் நமக்கு நல்லது வரும் அப்படின்னு இங்கே நல்ல பணக்கார கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், அவளுக்கு அந்த நம்பிக்கை வரணும். அவள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவளை ஊக்குவிக்கணும். இது 1 ரூபா 2 ரூபா கத்திரிக்காய் சமாச்சாரம் கிடையாது. இது பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி தான் வரணும். அதனால் இண்டஸ்ட்ரிக்கு, இந்தியன் மேஜர் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இந்தியா ஸ்டார்ட் அப்ஸ் மேலே நம்பிக்கை அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட். இது பண்ணால் தான் நம்ம இந்தியா முன்னுக்கு வரும்.
அது இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இல்லைன்னு வாங்கிட்டே இருக்காங்க. டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஐஐடிஸ் எடுத்துட்டோன்னா தௌசண்ட்ஸில் இப்போது எஜுகேட் பண்ணிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் ஹையர் எஜுகேஷன், டீப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஆனால் அந்த பர்க்குலேட் ஆகிட்டு பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய, ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்கிறது? ஒரு 10-15 வருஷமாக அந்த டிரான்ஸ்லேஷன் நாங்கள் ஆரம்பித்தோம் என்பிடெல் மூலமாக, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங். இங்கே ஐஐடியில் நாங்கள் எடுக்கிற கிளாஸ் எல்லாமே எடுத்து அதை அப்படியே வீடியோவாக போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் அதை ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமாக கொண்டு வந்தோம். ஏன்னா பல யூனிவர்சிட்டிஸ் என்ன சொன்னாங்க, உங்கள் கோர்சஸே பசங்க எடுத்துக்கலாம், நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் கோர்ஸை எடுத்துக்கலாம், நீங்கள் அழகாக அதுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு மார்க் கொடுத்தேன்னா அதை நாங்கள் கிரெடிட் சிஸ்டமில் ஏற்றுக்கிறோன்னு. குறிப்பாக அந்த டைமில் ஏஐசிடி 20% 40% கோர்சஸ் கேன் பி டேக்கன் ஆன்லைன் கொண்டு வந்தாங்க. 20-40 ஏதோ ஒரு ரேஞ்சில். ஸோ அதுக்கப்புறம் அந்த என்பிடெல் ப்ரோக்ராம் பல பேருக்கு போட்டு இப்போ கிட்டத்தட்ட அது வந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் இப்போ என்பிடெல்லில் நீங்கள் எடுத்துகிற கோர்சஸை நாங்கள் கிரெடிட்டுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பல யூனிவர்சிட்டிஸ் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டுருக்கு. இதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு சொல்கிறாங்க. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னால் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் கிரெடிட் வாங்கிட்டு வாங்கோ, அது வந்து வேலிடாக இருந்தால் நாங்கள் அந்த கிரெடிட்டை உன் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிறோங்கிறது தான் இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டோட இது. ஸோ இது ஒரு மாதிரி இந்த ஏபிசிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நேஷன் ஸ்டேஜில் என்பிடெல்லே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி ஐஐடி குவாலிட்டி எஜுகேஷன், ஐஏஎஸ்சி குவாலிட்டி எஜுகேஷன். ஏன்னா இதே ப்ரொஃபஸர்ஸ் இங்கே என்ன கிளாஸில் இருக்கிறாங்களோ அதே அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கு மார்க் கொடுக்குறோம். ஸோ இது ரொம்ப பெனிஃபிஷியலாக போயிருக்கு. இது வந்து பல லட்சம் பேரை ரீச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த டெமோக்ரட்டைசேஷன். ரெண்டாவது பார்ட் ஆஃப் த டெமோக்ரட்டைசேஷன் என்னென்னா, இப்போ ஐஐடியிலே டிகிரி வர முடியுமா? இப்போ வந்து ஜேஇ நீங்கள் வந்து ஒரு சீட் கேப் இருக்குது. எங்களால் இந்த கேம்பஸில் 1200 பேர் தான் அட்மிட் பண்ண முடியும் பர் இயர்னா, அந்த 1200 பேரை 15 லட்சம் பேர்லேருந்து 1200 பேர் எந்த 1200 செலக்ட் பண்ணுங்கிறதுக்கு நீங்கள் ரேங்கிங் பண்ணாமல் முடியாது. தட் ஷுட் பி அ ஃபேர் ப்ராசஸ். ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம், 2-3 வருஷம் முன்னாடி என்ன யோசித்தோன்னா, சரி இந்த சீட் கேப்பே இல்லாத ஏதாவது ஒரு கோர்ஸ் நடத்த முடியுமா, விச் இஸ் எம்ப்ளாயபிள், விச் கிவ்ஸ் லாட் மோர் எம்ப்ளாய்மெண்ட். சும்மா ஏதோ ஏனோதானோன்னு கோர்ஸ் நடத்தக்கூடாது, நல்ல கோர்ஸாக நடத்த முடியுமா. ஸோ அதில் பார்க்குறதே எங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்னால நிறையா we can basically lot of people can get very good employment. ஸோ அதில் அந்த என்இபியோட அந்த எல்லா இதுவும் இஷ்யூஸ் அதில் அட்ரஸ் ஆச்சு. அதாவது நோ ஏஜ் பார், ஒன்லி குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஒரு 50 மார்க் மேலே வந்து அது பண்ணலாம். நோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இஸ் நாட் கேப்டு, அதனால் ஐ கேன் டூ இட் வித் எ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் ஸ்லோ பேஸ்ட், மல்டிபிள் எக்ஸிட். அதாவது ஒருத்தர் வந்து 40 வயசு ஆகுது, டேட்டா சயின்ஸில் இன்ட்ரொடக்ஷன் வரைவேன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படிக்கலாம்னா 2 வருஷம் பண்ணி டிப்ளமா எடுத்துக்கலாம். என்னால் 3 வருஷம் பண்ண முடியாது, 2 வருஷம் பண்ணிக்கலாம். 3 வருஷம் பண்ணி ஒரு பிஎஸ்சி டிகிரி வாங்கலாம். 4 வருஷம் பண்ணி ஒரு பிஎஸ் 4 இயர் டிகிரி வாங்கிட்டு போகலாம். வெரி மல்டிபிள் எக்ஸிட் ஸ்கீம். இது பண்ணி ஒரே வருஷத்தில் எங்களுக்கு ஆன் கேம்பஸ் 11,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஒரே வருஷத்தில் அந்த இதில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ளே 12,500 கேண்டிடேட்ஸ் அதில் அட்மிட் பண்ணிட்டோம். இதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இதுவே இந்த வருஷம் ஒரு 25,000 கேண்டிடேட்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு வந்துடுவாங்கங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அதில் பல பேர் சர்டிஃபிகேட் பண்ணலாம், டிப்ளமா பண்ணலாம், பிஎஸ்சி பண்ணலாம், பிஎஸ் பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி நாங்கள் இன்னொரு எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இப்போ தான் எங்கள் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் சார் வந்தார். இப்போ இஸ் ரிலீஸ்ட் அவர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் படி வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் another 2 more ஆன்லைன் கோர்சஸ். குறிப்பாக பார்த்துட்டுருக்கோம். அதில் நல்ல ஸ்ட்ராங் கோர்சஸ். பாசிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இல்லை, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வித் பிஎட். அது மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன். இதில் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ். அந்த கோர்சஸை இன்னும் கொஞ்சம் இம்மர்சிவாகவும் பண்ணணும். அதனால் நிறைய லேப் காம்பனன்ட் இருக்கும் எலக்ட்ரானிக் சிஸ்டமில். அது எப்படி இம்மர்சிவாக பண்ணலாம்? கேன் ஐ யூஸ் விஆர் ஏஆர்? இப்போ 5G ரோல் அவுட் அக்டோபர் 1 Prime Minister has rolled out 5G for our country.
5G யூஸ் பண்ணி கொஞ்சம் மெட்டாவர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணலாமா? ஸோ இது மாதிரி நிறைய யோசனைகள் இருக்குது. எல்லாமே இன்னும் 1 இயர்க்குள்ளே அதை கன்வெர்ஜ் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டா எங்களோட டார்கெட் வந்து ஒரு 37,500 ஸ்டூடெண்ட் ஆன்லைன், ஒரு 12,500 ஸ்டூடெண்ட் ஆன் கேம்பஸ், மொத்தம் 50,000 ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடியிலேருந்து வருதுன்னா into 23 IITs இருக்குது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மில்லியன் பீப்புள் எஜுகேட்டட் ஆஸ் அன் IIT த்ரூ அன் எஜுகேஷன் த டெமோக்ரட்டைசேஷன் வெல்கம். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ GER, நம்ம தமிழ்நாட்டில் GER ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்தியா வைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா GER அரௌண்ட் 25% இருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதை வந்து 50% ஆக்கணுங்கிறது தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட கோல், கவர்மெண்ட்டோட கோல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு கண்ட்ரி வந்து வி ஷுட் ஹேவ் எஜுகேட்டட் யூத். ஏன்னா நமக்கு வந்து யூத் நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் எல்லா கண்ட்ரியை விட இந்தியா இஸ் யங்கஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஏஜ். அதில் நம்ம ஒழுங்காக எஜுகேட் பண்ணால் தென் வி ஹேவ் எஜுகேட்டட் யூத். பண்ணலை, மிஸ் பண்ணிட்டோன்னா வி வில் ஹேவ் அன்எஜுகேட்டட், வில் பி தட் வில் நாட் பி அ வெரி குட் பிக்சர். ஸோ இட் இஸ் இந்த பாயிண்டில் இந்த மிஸ்ஸே பண்ணக்கூடாது, நம்ம GERஐ ஏற்றியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வர கட்டாயத்தில் நாங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி இதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். டேசின்னு பேர். டேசினா டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷன் இன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ். ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனாக எங்களுக்கு சயின்ஸை தான் பார்க்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சயின்டிஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னோக்ராட்ஸ் ஹேவ் டு பேசிக்கலி கம். அதனால் 9th, 10th, 11th, 12th எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் சயின்ஸ் த்ரூ ஆன்லைன் மீடியம் வித் ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட் அது மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறோம். அது வந்து இப்போ அதில் டெக்னாலஜி கொண்டு வரோம். இப்போ இதெல்லாம் இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு AI ஃபார் பாரத் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இது நந்தன் நிலக்கேணி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறையா பணம் கொடுத்துருக்காரு. ஒரு 50 crores கிட்ட கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் வந்து ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாஷினி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். 21 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் த கண்ட்ரியை நம்ம பண்ணலான் இருக்கோம். ஓகே, அப்படி பண்ணுறதா இருந்தால் இப்போ நாங்கள் இங்கிலீஷில் பேசினதை அவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது தமிழில் வாட் யூ சே சப்டைட்டில்ஸ் வந்து சப்டைட்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம். ஸோ இட் ரீச்சஸ் மாஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியாக எடுக்க போகிறோம். அதனால் 9th, 10th, 11th, 12th இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் தான். இந்த 8th ட்ராப் அவுட் கொஞ்சம் குறையும். அது வந்து இட் வில் பிகம் மோர் GERக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி மொபைல் ஃபோன் இருக்குது. இப்போ பாரத் நெட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒரு ஃபைபர் கேபிள் கிடைக்கிறது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் 5G போட்டு கொஞ்சம் நிறைய ஃபோன் கொடுத்து கொஞ்சம் ஆக்சசிபிலிட்டி கொடுத்தோன்னா ஒரு ஸ்கூல்லையும் இப்போ நாங்கள் பல ஸ்கூலில் தமிழ்நாடுல தான் பண்ணாங்க. எங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாடுல தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பல இடத்துல வந்து ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர்னு போட்டிருக்கோம். அங்கே வந்து சாயங்காலம் 6லேருந்து 8 மட்டும் ஒரு வாலண்டியர் பேசுகிறாங்க. நிறையா பேர் நல்ல லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து இந்த உருவாக்கியிருக்கோம். இப்போ 20லேருந்து 22 சென்டரும் நம்ம ஆகிருக்கு. இப்போ இந்த வருஷம் இந்த December 31 எங்கள் டார்கெட் 100 சென்டர்ஸ். சாயங்காலம் 6லேருந்து 8 அங்கே இருக்கிற ரூரல் குழந்தைகளோட பேசுகிறோம். பேசினா அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகும், அவங்களுக்கு மேலே படிக்கணுங்கிற ஆசை வரும். நிறையா பேர் அவங்களே வந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் செய்கிறோம், செட் பண்ணுங்க, உங்கள் நெட்ஒர்க்கில் ஒண்டி சேர்த்துக்கோங்க. இது பேசிக்கலி ஒரு ஜூம் கனெக்ஷன் தான். ஸோ இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறோம். எங்கள் இது மூலமாக இந்த டேட்டா சயின்ஸை பற்றியும் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் அவங்கள படிக்க வச்சு ஒரு காலம் அவங்க அந்த குவாலிஃபைங் +2 முடிச்சுட்டு குவாலிஃபை முடித்தாங்கன்னா அவங்க நேர டேட்டா சயின்ஸுக்கு வந்து பண்ணலாம். அந்த 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் they get an IIT Madras degree. Right? Oh, they get an IIT Madras degree. So they become our proud alumnus. என்னோட டீப் தாட், very strongly all of us believe that rural India has very good intelligence. The best pearl is in the deepest cave in the ocean. அதனால் அதை போய் தேடி கண்டுபிடிச்சி இது மாதிரி பல முத்துக்களை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட. சார், இப்படி ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து அவ்வளோ பேர் என்ரோல் ஆகிட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்பொழுது தி ஆக்சுவல் ரூரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி வில் ஆல்சோ கெட் சால்வ் இல்லையா? நேச்சுரலி. அண்ட் எங்களுக்கும் வந்து அங்கேயே நீ படிச்சுட்டு விவசாயம் பாரு, இன்றைக்கி விவசாயத்தை விட்டுட்டு எல்லோரும் வந்து கம்ப்யூட்டர் கோட் அடிச்சா அதுவும் பயமாக இருக்குது. நாளைக்கு எங்கே அரிசி வரும்? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தானே. எல்லோரும் வந்து விவசாயத்தை விட்டு மெட்ராஸோட வந்து இங்கே சிட்டியோட வந்து உட்காந்துருக்கோம்.
அஃப்கோர்ஸ். அதனால் விவசாயத்தையும் கண்டினியூ பண்ணணுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த அந்த மெயின் செட்டும் இப்போ கிராமத்துலேயே உட்காந்து அங்கேயே உட்காந்து நான் ஆன்லைனில் படிக்கலாம், ஐஐடி டிகிரியும் கிடைக்கும், நான் விவசாயத்தையும் பார்க்கலான்னு இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய இது மாதிரிலாம் சில சோஷியல் ரீஃபார்ம்ஸ் வரும். ஏன்னா விவசாயத்தை வந்து நம்ம வந்து விடவே கூடாது. விவசாயம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், எல்லாரும் தொழுதுண்டு பின் செல்பவர். அதனால் விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விவசாயத்தை விட்டுட்டோன்னா அப்புறம் அது ஒன்றும் திருப்பியும் வராது. சார் 9th நீங்கள் அந்த கோர்சஸ் ஓரியன்டேஷன் பண்ணும்பொழுது இப்போ ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் தட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் வந்து ஐஐடி ஜேஇ கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்ட்ரெஸ் தே அண்டர்கோ கிளியர் பண்ணணுமே அப்படின்னு. இப்போ 9th இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஒன்று எல்லாத்தையும் ஜெயியோடு நீங்கள் கனெக்டே பண்ண வேண்டாம். எனக்கு சயின்ஸ் எஜுகேஷன் வேணும், நல்ல சயின்ஸில் எனக்கு பேக்ரவுண்ட் வேணும். இது பகவத்கீதை சொன்ன மாதிரி தான். அதை நோக்கி போங்க, ஃப்ரூட்ஸ் தானாக வரும். இல்லைனாலும் இட்ஸ் லாஸ் வில் நாட் பி ஃபெல்ட். அதனால் எல்லாத்தையும் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோடய இது கனெக்ட் பண்ண வேண்டாம். நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வரணும். அதை ஒண்டி கோலாக வச்சுக்கோங்க, மிச்சதெல்லாம் தானாக வரும். another perspective what I was asking is இப்போ 9th இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கெலாம் பாசிபிலிட்டி இருக்கா? அதான் மெயின் அதுதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கோம், நான் எங்களோட பயோடெக், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் ஃபேக்கல்ட்டிலாம் பேசினேன். எல்லோரும் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்க. கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒரு தாட் ப்ரோவோக்கிங் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறம் சில ஓல்ட் வெரி ஃபேசினேட்டிங் புக்ஸ், ரெஸ்னிக் அண்ட் ஹாலிடே எல்லாம் இருக்கு இல்லையா, இது ரீஜனல் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? இது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு, எங்கள் ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தின்னு பயோடெக் ஃபேக்கல்ட்டி. நான் தெலுங்கில் பண்ணுறேன் அதை அப்படின்னு. ஸோ அது மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் வெரி குட் புக்ஸ். ரெஸ்னிக் அண்ட் ஹாலிடேலாம் ஒரு மாதிரி கிளாசிக். நான் படித்தேன், எங்கள் அப்பா படிச்சிருப்பார். அது மாதிரி உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருவேன், நான் உனக்கு தான் கொடுத்தேன், பாட்டி கொடுத்தான்னு. அது மாதிரி இது பரம்பரையாக இந்த மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு எவர் கிரீன் புக், அது வந்து எவர் யங் புக் அதெல்லாம். ஸோ அது மாதிரியான சில காம்ப்ளெக்ஸ் புக்ஸையும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் சயின்டிஃபிக் புக்ஸ், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஐடியா ஒருத்தவங்க நிறைய பேர் இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஐ காட் 2 or 3 இன்ட்ரெஸ்ட். ஸோ அது நல்லா பிக்கப் ஆகும்னு நினைக்கிறோம். அதுலேயும் இந்த பாஷினி ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு அதை மல்டிபிள் லாங்குவேஜஸ் 21 அஃபிஷியல் லாங்குவேஜ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ், பட் இட்ஸ் அ சேஞ்ச் தட் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் லெட் அஸ் பி தட் சேஞ்ச், ரைட்? அதுதான் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. விஜயதசமி அன்னைக்கு சங்கரா டிவி ஆடியன்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறோம். சுவாமி விவேகானந்தர் ஓட ஒரு தாட் வந்து சயின்ஸ் அண்ட் ரிலீஜன் ஹஸ் டு merge together, spirituality and science are not separate, ரெண்டுத்துக்கும் ஒரே கோல் தான் அப்படின்னு சொல்கிறார். அது போல் நீங்கள் we feel that you are inspiring us in that direction. தேங்க்ஸ். எனக்கும் ஐ என்ஜாய்ட் த இன்டர்வியூ. எல்லாருக்கும் எல்லா பார்க்குற எல்லா குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னோடய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் படிப்பில் மேலே முன்னுக்கு வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்டாவோ பெரிய ஒரு அச்சீவராக வரணுங்கிறத என்னோட ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதில் நிறைய பேர் நீங்கள் ஐஐடிலையும் வந்து ஸ்டூடெண்ட் ஆகணும்னு என்னோடய ஆசை.